இந்த ராமபிரம்மமுடைய கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன் என்னென்னா, சுவாமி பிருந்தாவனத்தில் இருக்கும்போது கார்த்தால் எழுந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு நமஸ்காரம் ராமபிரம்மமுக்கு தான். அப்புறம் தான் நாங்கள்லாம் போய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுவாமி சேரில் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு கிட்ட போய் சுவாமியுடைய நமஸ்காரம் எடுத்துக்கிறது ராமபிரம்மம். அது அவருடைய ப்ரிவிலேஜ். சுவாமியோட தான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்லாம் சாப்பிடுவார். இன்னொரு கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன் அவருக்கு என்னென்னா, இந்த ஃபார்ச்சூன் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடச்சது இல்லை, அவர் ஒருத்தருக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ்லி கிடச்சிது. சுவாமி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கெஸ்ட்டெல்லாம் போயிட்ட பிறகு பெட்ரூம் போயிட்டு, சுவாமி பர்ஃபெக்ட் எல்லாத்துலேயுமே. அவர் 10 நிமிஷம் அங்கேயே நடப்பார். சுவாமி இந்த பெட்ரூம், சின்ன பெட்ரூம், அதிலேயே நடப்பார். நடந்துட்டு படுத்துட்ட பிறகு ராம்பிரம்மம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போவார். சுவாமிக்கு பாத சேவையெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட் பர்சன் டு சி சுவாமி அவர் தான். அந்த 75 வயசு குழந்தை தான் அப்போது, அதாவது சுவாமி 50 இயர்ஸ் இருக்கும்போது அவர் போவார். நல்ல நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு ராமபிரம்மம் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டார்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி படத்துக்கு போயிட்டார் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாத நமஸ்காரம் அவருக்கு தான். கடைசியாக அந்த நாள் சுவாமியை ஃபிசிக்கலாக பார்க்குறது. ஏன்னா சுவாமி சுற்றிகிட்டே இருப்பார், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் போயிட்டு இருப்பார். ஆனால் அந்த ஸ்தூல சரீரத்துக்கு லாஸ்ட்டாக பார்க்குற பாக்கியம் அவருக்கு தான் அந்த பர்டிகுலர் டேக்கு. அடுத்த நாள் கண்டினியூ ஆகும், அதுக்கு அடுத்த நாள் கண்டினியூ ஆகும், இப்படியே போயிட்டுருக்கும்.